அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய மெம்பர்ஷிப் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதில் மெம்பர்ஷிப்பில் 2 விஷயம் வச்சுருக்கேன். உணர்வுகள் அப்படின்ற விஷயத்தை உணர்வுன்ற விஷயத்தில் 59 ருபீஸ் வச்சு அதில் வர்றது தான் இது. இப்போ நான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி ஒன்று மாடலுக்காக போட்டுட்டேன். இதை போன வாரம் ஒரு மாடலுக்காக போட்டேன். நான் அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு மாடல் எப்படி இருக்குன்னு காட்டுறேன்றதுக்காக போட்டேன். அதில் உங்களுக்கு வந்திருக்கும். சனிக்கிழமை வரைக்கும், நாளைக்கு வரைக்கும் இருக்குது. சித்ரா பௌர்ணமி வரை அப்படின்னு போட்டிருக்கேன். ஒரு வாரத்துக்கு அன்னன்னைக்கு என்ன நட்சத்திரங்குது, என்ன சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எப்போவுமே எல்லாரும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இன்றைக்கி கிருத்திகை, இன்றைக்கி தேய்பிரை அஷ்டமி, அதனால் பைரவர் அப்படி இருக்காது. அதில் நான் ஏற்கனவே பேசிய சித்தர்கள் பற்றி வரும். பூராடம் நட்சத்திரமா, கடுவெளி சித்தரா, அந்த கடுவெளி சித்தரை பற்றி மறுபடியும் ஞாபகப்படுத்துவாங்க. 2 லைன் என்னெல்லாம் நான் சொல்லியிருப்பேன்றதை அதை இந்த வாரம் சொல்லலாம் அப்படின்னு. இதே அடுத்த மாதம் மறுபடியும் பூராட நட்சத்திரம் வந்ததுன்னா அதே கடுவெளி சித்திரை சொல்கிறதோ இல்லை பூராட நட்சத்திரத்துக்குரிய வேறு ஒரு விஷயத்தை சொல்கிறதோ பண்ணி லைனாக அது போட்டுடுவேன். தம்ப்நெயிலை பார்க்கும்போதே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டா புரிஞ்சிக்கலாம். இப்போ நான் இதுவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகும்னா, இதை நான் அதில் போட்டேன்னா அந்த 59 ருபீஸு உணர்வுன்றதில் போட்டிருப்பேன். நீங்கள் அதை போய்ட்டு கிளிக் பண்ணி ஜாயின்னு போட்டிங்கன்னாவே சப்ஸ்கிரைபுன்னு ஒரு பட்டன் இருக்கும், ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஜாயின்ன்ற பட்டனில் கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு 2 காட்டும். உணர்வுன்னு ஒன்று காட்டும், வெளிச்சம்னு ஒன்று காட்டும். இந்த வெளிச்சம்ன்றதில் 119 ரூபா. அது மெம்பர்ஷிப். அதில் தான் ஸ்பெஷலாக சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், வெளியில் ரொம்ப பேசினா சர்ச்சைக்குரியதாக ஆகுன்ற விஷயங்கள், நீங்கள் ஏதாவது மெயிலில் எங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் ஏதாவது உங்களுக்கு விஷயங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தனிப்பட்ட பரிகாரங்கள் மெயிலே அனுப்பிச்சிடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் கொஞ்சம் பேர் தான் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் வருவீங்கன்றதுனால அதில் தனிப்பட்டு நீங்கள் கேட்குற விஷயங்களுக்கு அது இல்லாமல் நீங்கள் கேட்குற விஷயமே நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய விஷயந்தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் பாருங்கள். அதை மட்டும் ஒரு கண்டென்ட்டாகவே அதில் போட்டுட்டா, ஆனால் அதையும் மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போ அந்த சுலாத்மா சம்மந்தமாக எனக்கு நடந்துனே இருக்குது தொடர்ந்து. நான் அதை கண்கூடாக பார்க்குறேன். அதுக்கு ஒரு கடவுள் இப்படி சொல்லுது, அகஸ்தியர் ஒன்று சொல்கிறாரு, மறுபடியும் வாராகி ஒன்று சொல்கிறாங்க, இப்படி போயினே இருக்குது. அதில் பாதி தான் சொல்கிறேன் நான் வெளியில் சொல்கிற வீடியோவில், மிச்சத்தை நிறைய சொல்லலை. இப்போது மெம்பர்ஷிப்பில் போட்டால் கூட என்னுடைய ஆப்போசிட் பார்ட்டின்னு நினைக்கிறவங்களோ இல்லை ஆப்போசிட் பார்ட்டியே இல்லை, ஆனாலும் அவங்க என்னுடைய உறவுகள், அவங்க பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க பார்த்தாலே ஆப்போசிட் பார்ட்டிகளுக்கும் அது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா கூட அவங்களும் அந்த 110 ரூபா போட்டு தான் பார்ப்பாங்க. 110 ரூபாவை என் ஆப்போசிட் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, வேறு யாருனா இருந்தாலும் சரி, அப்படின்னாத்த தான் நான் அதில் சொல்கிறேன். அவங்கள பற்றி நான் எதனா சொல்லணுன்ட்டு அவங்க அந்த 119 ரூபா போட்டு தான் போடுவாங்க. ஆனால் அது மேட்ரு கிடையாது. சில விஷயங்களை வெளியில் சொல்லவே முடியாது. ஒரு கடவுளை வணங்குகின்ற ஒரு விஷயத்தில் இந்த கணவன் மனைவி சம்மந்தமான இந்த காமம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொன்ன பாருங்கள். சில உன்னதமான காமம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாழ்க்கையில் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் ஈட்டி கொடுக்கும். அதுக்கெல்லாம் ஏன் காரணம்னு சொல்லிட்டேன். முந்தினேற்ற போட்ட வீடியோவிலே சொல்லிட்டேன் நான். அரச குடும்பங்களில் ஏன் அந்த மாதிரி அதிக பெண்களையும் அந்த புறங்களையும் வச்சு மன்னர்கள் அது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்காக ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லா பொண்ணுங்கிட்ட எது பண்ணாலும் செல்வமும் புகழும் குவியாது. அதெல்லாம் கணவன் மனைவி ஒரு ப்ராப்பரான இவங்களுக்குள்ள ஒரு வரையறைக்கப்பட்ட சில விஷயங்கள், அது காமம் காதல் கலந்து உன்னதமாக தான் இருக்கணும். அதில் ஒரு அக்லி செக்ஸ் இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? அதில் ஒரு சைக்கோத்தனமான செக்ஸ் அதில் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இருந்தாலே அந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் நிறைய, அதாவது சுல ஆத்மாவுக்குரிய சாபதோஷங்களுக்கு நிறைய வழி பண்ணி கொடுக்குற மாதிரி. எந்த குடும்பத்தில் அது நடக்குதோ அந்த வீட்டில் தீய சக்திக்கு அதிகமாக உள்ளே வந்துட முடியும். அது என்னதுன்னா, அது தெரியாமையே இருப்பாங்க. எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும், வெளியில் தெரியாது. பார்த்தா இவங்க எந்த மாதிரி உறவில் இவங்க இருக்கிறாங்க அப்படின்றதே வெளி உலகத்துக்கு தெரியாது. சாதாரணமாக கூட இருப்பாங்க. அவங்க நார்மலாக ஒரு வில்லேஜில் இதில் வாழறவங்க கூட இருப்பாங்க. ஆனால் ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ, காமசூத்ரா புக்கில் என்னென்னா சொல்லியிருக்குதோ அதை மாடர்னாக இருக்கிறவங்க மட்டும்தான் அனுபவிக்கிறாங்கன்னா கிடையாது. அதை வேறு ஆட்களும் அதை ரொம்ப அடிமட்ட கல்வி அறிவே இல்லாதவங்க கூட அதை பயன்படுத்த முடியும். அந்த பயன்பாட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தீய சக்தி அதிகமாக பண்ணும். சரி, அப்படின்னா காமம்னா நான் சொல்ல போது எதுவுமே தொடவே தொடாத, டெய்லி மஞ்சா குங்குமம் பூசிக்கிட்டு நீங்கள் சும்மா மட்டும் கண்ணில் பார்த்துக்குங்கன்னு சொல்ல போகிறேன்னா இல்லை. அதில் உன்னதமான சில விஷயங்கள் இருக்கின்றது. அதை உங்கள் 2 பேருக்குமே அது ஒரு 2 பேருனுடைய முயற்சியால் சில விஷயங்கள் நடக்கணும். ஆனால் அது ஒரு தர்மத்தோடு இருக்கணும். அந்த கணவன் மனைவிக்கு சம்மந்தப்பட்ட விஷயமாக மட்டும் இருக்கணும்.
அந்த மாதிரி அதை கடைப்பிடிக்கும்போது அந்த வீட்டினுடைய செல்வத்தை அதிகரிக்கக்கூடியதாக அது உன்னதமான விஷயமா இருக்குது. அந்த மாதிரி விஷயத்தையும் நான் அதில் போடுமென்னு சொல்லியிருக்கிறேன். அது இல்லாமல் ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு கோயிலினுடைய கும்பாபிஷேகம் அந்த சிலதெல்லாம் பொதுவிலேயே போட்டுடுவேன். ரொம்ப டீப்பான சில விஷயங்களை மட்டும் அதுக்குள்ளேயும் அந்த மெம்பர்ஷிப்புக்குள்ளே மட்டுமே போடுற மாதிரியும் இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஜோதிட சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் திரும்ப திரும்ப நான் வீடியோ போடும்போது சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு. அந்த மெம்பர்ஷிப் வீடியோ 119 ரூபாவுக்கும் 59 ரூபா வீடியோ தான் இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ இந்த வீடியோ என்ன போடுறேன்னா சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமை நைட்டோ உங்களுக்கு இது வெளியே வரும். நான் 2ஆம் தேதியிலேருந்து போட்டிருக்கேன். இது என்றைக்கு வெளியே வரும்னு தெரியல, அதனால் நான் 2ஆம் தேதி போட்டுட்டேன். இது நான் போட்டதுலேருந்தே தெரியும். ஒரு போட்டதுக்கு நான் பப்ளிஷ் ஆகுது பார்த்திங்களா, நான் பப்ளிஷ் பண்ணுறேன் பார்த்திங்களா, அதுக்கு 3 நாள் பொறுத்து தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த 59 ருபீஸ் கட்டுறவங்களுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி தெரியும். அதனால் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் அது கடைசி நாளுனாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி தான். நீங்கள் 59 ரூபா கட்டினாலும் சரி இல்லைனாலும் சரி உங்களுக்கு தெரியதான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது சும்மா தான் அதை நான் செட் பண்ணியிருக்கணும் தவிர மெயினாக நீங்கள் உங்களுக்கு முக்கியமானதாக எதுன்னு கேட்டால் அந்த மெம்பர்ஷிப் விஷயந்தான். அதனால் அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். அந்த விஷயம் வந்து ஒரு ரொம்ப நேரம் நான் பேசுகிற விஷயங்களில் அந்த சுலாத்மாவோ இல்லை சாபமோ இல்லை பில்லி சூனியமோ தீய சக்தியோ நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இருக்குது, அதனால தான் இப்படி இருக்குதுன்ற ஒரு சந்தேகம் இருக்கும். அதை பற்றி பேசினா யாருனா நல்லாயிருக்கும், அதை பற்றி டவுட் கேட்டால் நல்லாயிருக்கும். இப்படி இருக்கிறவங்கெல்லாம் அந்த செக்ஷனுக்குள்ளே போயிடுங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். நான் ஒரு அம்மன் அபிஷேகம் மட்டும் அதில் போட்டுருன்னு சொல்ல, முதல்ல அது போடலான்னு போட்டேன், அவ்வளோதான். முதல்ல அது போடலாம் அப்படின்னு போட்டேன், அவ்வளோதான். இப்போ நான் இதுக்கு வந்துடுறேன். 2ஆம் தேதியிலேருந்து சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து நாளைக்கு வரைக்கும் சொல்லிட்டேன். போன முறை போட்ட வீடியோவில், போன சனிக்கிழமை போட்ட வீடியோவில் நேற்று வரைக்கும் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி அந்த கேலண்டரில் இருக்கிற இதுவே வந்து பார்த்தாவே தெரியும், இது இன்றைக்கின்னு தெரியும். அந்த மாதிரி போட்டிருக்கேன். அதனால் 2ஆம் தேதி சனிக்கிழமை என்னன்னா அன்றைக்கி பிரதமை. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடிந்தே எனக்கு இந்த பிரதமை, அதுக்கு முன்னாடிலாம் பிரதமைனாவே பயப்படுவேன். இப்போது பிரதமைனாலும் சில சமயத்தில் அதுவே பிரபஞ்சமே சொல்லிடுது, இந்த பிரதமையை நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா பிரதமையுமே இஷ்டிகாலம், யாகங்கள் வளர்ப்பது நல்லது அப்படின்னு இருந்தது. இது கூட என்ன நடந்ததுன்னா, நான் பயந்தப்பெல்லாம் இன்னொரு விஷயம் காமிச்சுது. இன்றைக்கி வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பிறந்த நாள், ஆனால் பிரதமை அந்த மாதிரி ஒரு விஷயம். ஆனால் பொதுவாக பிரதமன்னா இஷ்டிகாலம் இருக்குது, அது கூட இன்னொரு ஸ்பெஷல் விஷயமும் மிக்ஸ் ஆகி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணமாக சனிக்கிழமை பிரதமை தான், ஆனால் அன்றைக்கி தான் அந்த மண்டூக ரிஷி இதில் வந்து சித்திரை திருவிழாவில் மதுரையில் மண்டூக மகரிஷிக்கு சாப விமோசனம் கொடுக்கறதுக்கு தான் கள்ளழகர் ஆற்றில் வராருன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இது பார்த்திங்களா. அந்த விஷயத்துக்கு உண்மையிலே சாப விமோசனம் என்னைக்கு தரப்படுதுன்னா அந்த சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் தான் தரப்படுகின்றது. அன்றைக்கி தான் அவருக்கு சாப விமோசனம் கொடுக்கப்படுகின்றது. அந்த நாளும் இருக்குது. அதனால் அது பிரதமையாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ண தேவையில்லை, ஒரு கிரகப்பிரவேசம் பண்ண தேவையில்லை. ஆனால் மண்டூக மகரிஷியை நீங்கள் வணங்கலாம். மண்டூக மகரிஷியை நீங்கள் நினச்சி சும்மா அதுக்குன்னா அது ஒரு பெரிய கோயில் கட்ட தேவையில்லை. மனசுக்குள்ளே அந்த பெயர் சொல்கிறது தான் முக்கியம். எப்படி தான் புரிஞ்சுக்க போகிறீங்களோ, அந்த பெயர் மட்டும் சொல்கிறதுலையே இவ்வளோ லாபங்குதான்ற விஷயத்த நீங்கள் எப்படி தான் புரிஞ்சுக்கிறீங்களோ. எதுக்கு சொல்கிறாங்க 1008 முறை அறிவோம் மகாகாளி சொல்லுன்னு? எதுக்கு வெறும் அகஸ்தியனுடைய ஒரு மந்திர பேர் வந்து ஒரு முன்னாடி ஓமோ பின்னாடி ஏதோ ஒன்று வரும், எதுக்கு அத்தனை முறை 108 முறை சொல்கிறான்றாங்க? அந்த பெயருக்கே அவ்வளோ சக்தி இதுன்ற விஷயத்த யோகிராம் சுரத்குமார் சொல்லுகிறார். அந்த பெயர் மட்டும் உச்சரிக்கிறதே தான் மந்திரம். உங்களுக்கு தாந்திரிகம் பண்ணுறதுக்கு 1008 1,00,000 மந்திரம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த விஷயத்தையே செயல்படுத்தி அந்த தெய்வமே வந்து அந்த காளியே வந்து அந்த சிறு தெய்வங்களே நேரில் வந்து நிற்குதுன்றாங்க பார்த்தீங்களா. அது எல்லாம் 1008 முறையோ 1,00,000 முறையோ வாயில் சொல்கிறது தான். அந்த சதுஷ்டி கோடின்னு ஒன்று வரும் பாருங்கள் லலிதா சஹஸ்ரநாமத்தில், அது என்னதுன்னா 64 கோடி. அது 64 கோடி பெயர். அது பற்றி அப்புறம் பேசிக்கலாம். இப்போ என்னதுன்னா அந்த மாதிரி இஷ்டி காலத்தில் மண்டூக மகரிஷி அப்படின்னு மகுண்டூக மகரிஷி போற்றி, மண்டூக மகரிஷினே உங்களுக்கு ஞாபகம் வரணும். சித்திரை திருவிழாவில் இதுக்கு வந்து அவர் பேர் துர்வாச முனிவர் நினைக்கிறேன். துர்வாச முனிவரனுடைய சாபத்தினால அந்த மண்டூக முனிவர் வந்து தவளையாக மாறிடுவார். அவர் தியானம் பண்ணப்போ டிஸ்டர்ப் பண்ணியிருப்பார். அவர் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் நம்ம யாரையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறோமோ, நம்ம வீட்டில் அப்பாவையோ தாத்தாவையோ அம்மாவையோ வீட்டுக்கு வந்த மருமகளையோ இல்லை பொண்ணையோ பேத்தியையோ யாரெல்லாம் எதனா ஒரு காரணம் சொல்லி நீ பொம்பளை தானே, பொம்பளை இதை பண்ணுறது தானே அந்த மாதிரி பண்ணால் கூட, அவள் எதனா முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும், நாளைக்கு இன்டர்வியூ படிச்சுங்கிற சமயத்தில் டிஸ்டர்ப் பண்ணால் கூட
அது எல்லாம் மண்டூக மகரிஷிக்கு தவளையாக மாற சொல்கிற மாதிரி சாபம் கொடுத்த மாதிரி தான் அவங்களுக்கு வரும். ஆனால் எல்லாருக்கும் தெரியாது நம்ம அதை பண்ணோம். சமுதாயமே எல்லாரையும் அடக்கி வச்சுக்கணும் தானே சொல்லுது. இவங்களெல்லாம் நம்ம கீழே இருக்கணும் தானே சொல்லுது. அவங்களெல்லாம் நம்ம கீழே இருக்கணும் தானே சொல்லுது. அதனால நம்ம இஷ்டமாக எது வேணால் பண்ணலான்னு சொன்னால் அது எல்லாம் தான் அந்த சாபங்களாக அந்த தவளை மாதிரி மாற மாதிரி விஷயம் தான் டெய்லி நடந்துனே இருக்குது எல்லாருக்கும். ஆனால் மேட்ரு தெரியாது எல்லாருக்கும். அவள் தான் அது தனி வீடியோவாக போடுறேன். அந்த மாதிரி எதெல்லாம் அது சாபமாக மாறும்ன்ற விஷயத்த ரொம்ப டெப்த்து எந்த மாதிரி மனவலிகள் எல்லாம் கொடுத்தால் அது இந்த ஜென்மத்திலே காட்டும். அதுக்கு இன்னொரு ஜென்மெல்லாம் தேவையில்லை. அதுக்கு அந்த மண்டூக மகரிஷியை இந்த விஷயத்துக்கு நினச்சிக்கணும் எப்போவுமே. அந்த தவளை விஷயத்தை எல்லா சித்தர்களும் அப்படி தான். இன்னொரு சித்தர் மீனா மாறிடுன்னுவாங்க. இந்த அகலிகை மோட்சம்னு சொல்லுவாங்க பாரு. இந்த அவர் கால் பட்டவன்றது அவங்க மோட்சம் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் அந்த பிரதான கால கதையில். அது ஒரு கடவுள்களுக்கும் அரச காலத்து கதைக்கு மட்டும் நம்ம நினச்சிக்கிறோம். நமக்கே நடக்கும். அது எப்படி புரிஞ்சுக்கலான்னா, கரெக்டாக ஒரு விஷயம் அதே உடம்பில் அதே இடத்துல நடக்கும். சில விஷயங்களை நம்ம எந்த விஷயத்தையும் நம்ம நோகடித்தோமோ, ஃபிசிக்கலாக பண்ணமோ, மென்டலாக பண்ணமோ, எதை நாம் நோகடித்தோமோ அதே இடத்தில் அல்லது அதே உறவில் அதே விஷயத்தில் நடக்கும். இல்லை அதே நாளில் நடக்கும். அதெல்லாம் கண்டுபிடிச்சா தெரிஞ்சுக்கலாம். இதனால் தான் அது நடந்துருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அது சரி இருக்கட்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மண்டூக மகரிஷிக்கு மோட்சம் கொடுக்குறதே அந்த சனிக்கிழமை தான். அன்றைக்கி விசாக நட்சத்திரம். இப்போதைக்கு இன்றைக்கி நான் விசாக நட்சத்திரத்துக்கு உரியவர் ஒட்டன்சத்திரம் ராமசாமி சித்தர். அதனால் அன்றைக்கி ஒட்டன்சத்திரம் ராமசாமி சித்தரை போற்றின்னு ஒரு 11 முறையும், மண்டூக மகரிஷியை போற்றின்னு ஒரு 11 முறையும் சொல்லிவிட்டு, அன்றைக்கி இஷ்டி காலம்னா யாகம் அதுக்காக உட்காந்துட்டு நீ வளர்த்திட்டு இருக்க முடியாது. அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, வீட்டில் திஷ்டி இது பண்ணுறதுக்கு கொட்டாங்குச்சி, சாம்பிராணி, கற்பூரம், ஒரு மிளகு, ஒரு இதெல்லாம் கூட போட்டு ஒரு தீய சக்தி போகிறதுக்கு போடுறீங்க இல்லை, அது நடுஹாலில் ஒரு கல் மேலேயோ இல்லைனா ஒரு பவுல் மேலேயோ வச்சு அந்த தட்டு மேலே வச்சு அது பண்ணிங்கன்னா கீழே தரையில் கரை பிடிக்காது. அது ஒரு சின்ன குட்டி யாகம் மாதிரி நினச்சிக்கிட்டு அதை நீங்கள் பண்ணி வீட்டில் இருக்கிற தீய சக்திகள் போகணுன்னு நினைக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு விருப்ப கடவுளை இந்த சித்தர் 2 பேரையுமே கூட அதை அந்த அதை நீங்கள் எரிக்கும்போது அந்த சித்தர் மண்டூக மகரிஷியும் ஒட்டன் சித்தர் ராமசாமி சித்தரையும் போற்றி அந்த எரிஞ்சிட்டு இருக்கும்போதே கேட்டு கூட உங்கள் வேண்டுதலை வைக்கலாம். சரிங்களா? அவ்வளோடு விட்டுடணும். இதுக்கு முன்னாடி இருக்கிற வடை பாயசம் வைக்கிறது, பழம் வைக்கிறது, கற்பூரம் ஏற்றுறது அதெல்லாம் பண்ணிட்டு கூடாது. அதெல்லாம் பண்ணிங்கன்னா இது நான் இப்போ சொல்கிற கதைங்களே எதையுமே கேட்க முடியாது உங்களால். நான் சொல்கிறேன்னா அது வரைக்கும் முடிச்சுக்கணும். அதோட அந்த சனிக்கிழமை அந்த மாதிரி பண்ணலாம். அவ்வளோதான். அந்த 2 சித்தர்கள் அதை ஒரு சாம்பிராணி புகை மாதிரி கொஞ்சம் நெருப்பெறிகிற மாதிரி போட சொல்கிற பாருங்க, அதோடு அதை ஸ்டாப் பண்ணிக்கணும். உங்கள் வேண்டுதலை அங்கே சொல்லிடணும். 3ஆம் தேதி அன்றைக்கி உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மாவை வணங்குறதுக்கு மிகச்சிறந்த நாளாக இருக்குது. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. சமயபுரம் மாரியம்மாவனுடைய கோயிலே அன்றைக்கி ஏதோ முக்கியமான விசேஷங்குது. அது இல்லைன்னா கூட உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு மாரியம்மா கோயில் இருந்தால் அந்த மாரியம்மா அங்கேயே கோயிலுக்கே போயிட்டோ அல்லது உங்கள் வீட்லேயே இருந்துக்கிட்டோ சமயபுரம் மாரியம்மாவை நினச்சி நீங்கள் வழிபடலாம். உங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று செய்கிறீங்கன்னா அதை அப்படியே நீங்கள் எச்சில் பண்ணணுமா, அது இலையில் வைக்கணுமா, அதுவுமே வேணாம். நான் உங்களுக்கு புதுசாக இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். அடுப்பில் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே வாயில் போட்டு டெஸ்ட் பண்ணுறீங்கல்ல, அதுக்கு முன்னாடி அப்படியே கையில் இப்படி இங்கே பாருங்கள், இப்படி பண்ணிடணும். அடுப்பில் சமைச்சிட்டு இருக்கும்போதே அப்படியே இப்படி பண்ணணும். முட்டைக்கிட்ட எதனா நீங்கள் செய்கிறவங்களா இருந்தால் அந்த முட்டையை கூட இப்படியே வாராய்க்கு இப்படியே கூட காட்டலாம். வாராகி இந்த முட்டையை ஏற்றுக்கோங்க. அசைவம் சமைச்சிங்கன்னா அடுப்பில் வாராகி இது இங்கேயே இப்படி ஏற்றுங்க. எப்படி பார்த்தீங்களா, உப்பு டெஸ்ட் பண்ணுறீங்களா, கொஞ்சோன்னு ஒரு ட்ராப் வாயில் விட்டு அதுக்கு முன்னாடி இப்படியும் நீங்கள் அதை பண்ணலாம் அப்படின்றது ஒன்று. சமயபுரம் மாரியம்மாவை நினச்சி பண்ணுங்கள். மாரியம்மா கூட நிறைய பேர் அசைவம்லாம் இது பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அது அன்னைக்கு சமயபுரம் மாரியம்மாவை நினைக்கணும். அவ்வளோதான். முடிஞ்சால் வேணால் ஒரு வேப்பிலை கொத்து வீட்டுக்கிட்டேயே இருக்குதுன்னா ஒரு வேப்பிலை கொத்தை கிள்ளி எடுத்துன்னு வாசப்படியிலையும் வீட்லேயும் வச்சு சமயபுரம் மாரியம்மாவை அன்றைக்கெல்லாம் நினச்சிக்கலாம். அப்பப்போ நினச்சிக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் அன்றைக்கி தான் தொடங்குது. அக்னி நட்சத்திரத்துக்கு முக்கியமாக சிவன் முருகன் 2 பேரும், அது இல்லாமல் அக்னி தேவன். அதாவது சிவன் அக்னி நட்சத்திர காலத்தில் ரொம்ப முக்கியமாக வழிபடுறது யாருன்னு கேட்டால் முருகர். அது இல்லாமல் அக்னி தேவன் நெருப்பினுடைய கடவுள் அப்படின்றது பஞ்சபூத சக்திகளில் வர ஒன் ஆஃப் த இதுவாகவும் அது அக்னி தேவன்ன்றதை எடுத்துக்கலாம். அதுக்கு ஒவ்வொன்றுக்குமே நம்ம மனுஷன் மாதிரி நினச்சிக்கணும். மனுஷன் மாதிரி நினைக்காதையும் நெருப்புன்ற சக்தின்னு நினைக்கலான்னு வச்சுங்க. முருகப்பெருமானுக்கு அக்னி நட்சத்திரத்தை நாளில் பொதுவாக மே மாதம் 4ஆம் தேதி திருச்செந்தூரில், பழனியில், திருப்பரங்குன்றத்துலலாம் முருகன் கோயிலில் ரொம்ப சிறப்பு அபிஷேகம் நடைபெறும்.
கந்த புராணத்தில் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய 6 நெருப்பு பொறிகள் அக்னி மற்றும் வாயுவால் தான் காப்பாற்றப்பட்டு கங்கையில் போய் இந்த சூரபத்மா இவங்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடி எடுத்தும் போய் கங்கையில் சேர்த்து அந்த மாதிரி தான் அந்த சரவண பொய்கையில் வந்து 6 குழந்தைங்களா காப்பாற்றுறது. அதில் அக்னி தேவனுடைய பங்கு இருக்குது. அதனால தான் அவர் செவ்வாய்க்குரிய கடவுளாகவும் முருகன் இருக்குது. முருகன்னாவே நெருப்பு அப்படின்னு அர்த்தம். அக்னி மற்றும் வாயுவால் கங்கையில் சேர்க்கப்பட்டு பின் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு முருகனால் ஒரே ஒரு முருகனாக ஒருங்கிணைக்கப்பட்டார் அவர். சரிங்களா? அதனால் அக்னி நட்சத்திரம் சமயத்தில் உண்மையிலேயே அந்த முக்கியமான முருகர் கோயிலெல்லாம் முக்கியமாக அவரை இது பண்ணுறாங்க. இது இல்லாமல் சிவபெருமானும் நம்மளுக்கு சூரியனாலே சிவன் நம்மளுக்கு, அதுவும் ஒரு காரணம். அக்னி நட்சத்திரத்தினுடைய அதிகப்படியான வெப்பத்தை குறைக்கிறதுக்கு நிறைய சிவன் கோயிலுங்களில் இந்த நாளில் தான் சிவலிங்கத்துக்கு நிறைய மேலேருந்து ஒரு சொட்டாக தண்ணி கொடுக்குறது, தண்ணி விழற மாதிரி ஒரு சொம்பு, ஒரு இது பித்தளையில் ஒரு இது மாதிரி தொங்க விட்டுருப்பாருங்க பாருங்கள், ஒரு உரியில் தண்ணி சொட்டாக விழற மாதிரி இந்த அக்னி நட்சத்திரனாலாம் சிவன் மேலே விழுற மாதிரி அதை வந்து இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தை சிவனும் அந்த சூரியனோட சம்மந்தப்பட்டிருந்தாலும் அக்னி நட்சத்திரம் சமயத்தில் நம்ம சிவனை ஓம் நம சிவாய 108 முறையோ 11 முறையோ சொல்லுங்கள். ஓம் சரவணபவ 108 முறையோ 11 முறையோ சொல்லுங்கள். அது இல்லாமல் அக்னி தேவன் கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய அதிபதியான அக்னி தேவன் நெருப்பு தெய்வமும் அதில் முக்கியம். அதனால் நெருப்பு நீங்கள் கற்பூர ஆர்த்தி காமிச்சு கூட அந்த நெருப்பை பார்த்துக்கிட்டே அக்னி தேவனே போட்டின்னு சொல்லிடலான்னு வச்சுக்கோங்களேன். அது ஆச்சுங்களா? அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு போயிடலாம். 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்னான்னு கேட்டால் அன்றைக்கி ஃபுல்லாகவே சங்கடஹர சதுர்த்தி, அவ்வளோதான், தேய்பிறை சதுர்த்தி. அதனால் அன்றைக்கி ஃபுல்லாக பிள்ளையாருக்காக நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் மத்தியானத்துலேருந்தே மூலம் தொடங்கிடுது. செவ்வாய்க்கிழமை மத்தியானத்துலேருந்தே மூலம் தொடங்கிடுது. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் இதில், நான் உங்களுக்கு முன்ன ஒன்று சொல்லியிருக்கேன். அதாவது செவ்வாய்க்கிழமை 9 செவ்வாய்க்கிழமை காலையில் யமகண்டத்தில் போய் பிள்ளையார்கிட்ட வயலட் கலர் துணியில் கொள்ளு வச்சு ஏற்றிட்டு சாயந்தரம் போய் துர்க்கை கிட்ட, அதே செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் துர்க்கை கிட்ட போயிட்டு இது எலுமிச்சம் தீபம் போடுறது ராகு காலத்தில் 3-4 அதை இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை பார்த்து சங்கடஹர சதுர்த்தி வந்துடுறதுனால நீங்கள் அதை இப்போ கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது இப்போ ஆரம்பிச்சிங்களான்னா அதோடு நீங்கள் வந்து 9 செவ்வாய் பண்ணுவீங்க. 9 செவ்வாய் நீங்கள் அதை பண்ணிங்களான்னா ஒவ்வொரு செவ்வாய் ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரத்தை கட்டாயம் நீங்கள் பார்க்கலாம். அதை நான் 3 செட்டு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். 3 செட்டு நான் அது பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். 3 செட்டாக 2 செட்டாக எனக்கு ஞாபகம் இல்லாது. அந்த 2 முறை பண்ணும்போதும் 3 முறை பண்ணும்போதுமே முதல் செவ்வாய் ஒன்று, அதுக்கடுத்த செவ்வாய் ஒன்று பெரிய கான்ட்ரவர்ஸ் வரும். அப்பா சைடில் வரும், அந்த ஹஸ்பண்ட் சைடில் வரும், அதுக்கப்புறம் அம்மா வீட்டு சைடில் வரும், அப்புறம் அப்பா வீட்டு சைடில் வரும். விதவிதமாக சுழண்டு அடிக்கும். எனக்கு நல்லா தெரியும் இது போய் பண்ணுறதுனால தான் இது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது எனக்கு. அந்த மாதிரி வந்து அது ஒரு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும் இல்லை, அது 2வது செட்டு பண்ணும்போதும் அதே தான் நடந்தது. ஏன்னா அது ராகுக்கு எதுக்காக பண்ணுறது, ஒவ்வொரு செவ்வாயிலும் ஒன்று நடக்கும். ஒரு பெரிய கான்ட்ரவர்ஸ் பிரச்சனையெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் கடைசி வாரம் செவ்வாய் முடியறதுக்குள்ளே ஒரு பெரிய விஷயமே இதாகிடும். உங்களுக்கு வந்து ஒரு சித்தரே வந்து ஒரு நமக்கு அந்த சமயம் பார்த்து கோயிலாண்டு ஒரு இது ஆரஞ்சு கலர் துணி கட்டின ஒரு இவரே வந்து இது பண்ணுற மாதிரி ஒரு முறை நடந்தது. இன்னொரு முறை அந்த கரெக்டாக நான் முடிக்கிற சமயம் வைகாசி விசாகமாக இருந்தது. கரெக்டாக நான் அதில் சொல்கிற மாதிரி மீன் பொம்மைகள்லாம் சொல்கிற மாதிரி மீன்கள் வந்து கரெக்டாக அதற்கே வந்து அந்த பிள்ளையார் கோயிலாண்டே வந்து மீன் பொம்மை விற்றுக்கிட்டே நின்னாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. ஆன்மீக விஷயமாகவும் நடந்தது. எனக்கு லைஃப்பில் ஒரு வித்தியாசமான முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய அம்மா வீட்டினுடைய சைடில், அப்பா வீட்டு சைடில் நிறைய இருக்குது. எனக்கு நல்ல விதமாக அவங்க கூட உறவு விஷயமும் இருக்குது, அவங்க கூட எனக்கும் கான்ட்ரவர்ஸான விஷயமும் இருக்குது. அதெல்லாம் பாயிண்ட்டாக நடக்கும் அந்த ராகுகேது சமயத்தில். இந்த ராகுகேது செவ்வாய்க்கிழமை படும்போது நடக்கும். அது இந்த செவ்வாய்க்கிழமை பார்த்து சங்கடஹர சதுர்த்தி வரதுனால, தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தி வரதுனால இது சூப்பரான டைமாக இருக்கும். அதை நீங்கள் செவ்வாய் பண்ணுறதுக்கு அது சொல்கிறேன். ஏற்கனவே நான் சேனலில் சொல்லியிருக்கேன், பல முறை சொல்லியிருக்கேன். நிறைய பேர் செஞ்சும் இருக்காங்க. அது அப்போல்லாம் உங்களுக்கு பலன் அளிக்குதோ இல்லையோ அப்போ கூட பண்ணியிருக்கோம், உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அது வேலையை காமிச்சிருக்கோம், ஆனால் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். எதுக்கும் இப்போவும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஒரு நேரம். செவ்வாயில் அந்த தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தி வர்றது, அதில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் நான். சித்திரை மாதத்தில் செவ்வாய்க்கிழமையில் வருது அந்த சங்கடஹர சதுர்த்தி. அதனால் அது வந்து நீங்கள் பண்ணுங்கள், அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன். ஆவணி அன்றைக்கி மத்தியானமே மூல நட்சத்திரம் தொடங்கிடுது. அந்த செவ்வாய்க்கிழமையே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மத்தியானம் 6ஆம் தேதி மத்தியானம் வரைக்கும் தான் இருக்குது மூல நட்சத்திரம்.
அது வரைக்கும் நீங்கள் ஆவணி மூல சித்தரை போட்டின்னு சொல்லலாம். அது ஆவணி மூல சித்தர் ஓ பெண்ணேன்னு போடுங்க. ஆவணி மூல சித்தரை பற்றி நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன்னு தெரியும். ஆவணி மூல சித்தரை நீங்கள் எப்போல்லாம் கும்பிட்டாலும் சரஸ்வதி தேவியை கும்பிடுங்க. அதுக்கு என்ன காரணம்லாம் நான் வீடியோவில் நிறைய போட்டிருக்கேன். அது நான் மறுபடியும் சொல்ல வேணாம். புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஆவணி மூல சித்தர் ஓ பெண்ணேன்னு போடுங்க. அதில் நான் என்னெல்லாம் அவரை போட்டிருக்கணும், அதில் எல்லாத்துலேயுமே என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. எப்போ ஆவணி மூல சித்தரை கும்பிட்டாலும் கூட சரஸ்வதி தேவியை கும்பிடுங்க. சரஸ்வதி தேவிக்கிட்ட என்ன வேணும், நம்மளுக்கு கல்வி கலை எல்லாமே உங்களுக்கு சரஸ்வதி கிட்ட தான். அந்த வேண்டுதலும் வைங்க. அது ஒரு பக்கம். இப்போ கடுவெளி சித்தர்கிட்ட நம்ம போயிடலாம். கடுவெளி சித்தர்னாவே மெயின் பூராட நட்சத்திரம், அன்றைக்கி பூராட நட்சத்திரம். கடுவெளி சித்தருன்னா மழை வரும், பிரதோஷ சமயத்தில் கடுவெளி சித்தரை சேர்த்து கும்பிட்டா நல்லது. அவருக்கு சிவனே லிங்கத்தை உடச்சின்னு காட்சி கொடுத்தாரு. அவரை நினச்சாலே யாருன்னா பால்கோவா வாங்கி தருவாங்க. இல்லை பால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும், இல்லை நீர்வாழ் விலங்குகள் சம்மந்தம் வரும், இல்லை வானத்தில் ஒரு ஏரோப்ளான் போகிறதா இருக்கட்டும், ஒரு மழை பெய்யறதாக இருக்கட்டும், இல்லை எதனா வானியல் விஷயங்களாக இருக்கட்டும். அது ஏன்னா பிரபஞ்சத்தில் ஒரு பிரபஞ்ச கடவுள் சொல்லலாம், பிரபஞ்ச சித்தர்னு சொல்லலாம் கடுவெளி சித்தரை. அந்த மாதிரி ஒரு சித்தர் அவர். அவருக்கு நீங்கள் வெறும் கடுவெளி சித்தரே போட்டின்னு சொல்லிட்டு ஒரு பால்கோவா வாங்கி வச்சு கும்பிட்றதோ, இல்லை யாருக்கான பால்கோவா கொஞ்சம் வாங்கி நீங்களும் சாப்பிட்டு அவங்களுக்கும் கொடுத்து கடுவெளி சித்தரே போட்டின்னு மனசுலேயே 11 முறையோ சொல்கிறதோ, அதை நீங்கள் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் கடுவெளி சித்தர்கிட்ட எனக்கு இந்த விஷயத்தை முடித்து கொடுத்தீங்களன்னா நான் 11 பேருக்கு ஏழைங்களுக்கு பால்கோவா வாங்கி தரேன் அப்படின்னு வேண்டிக்குங்க. அந்த மாதிரி பண்ணால் அவர் ரொம்ப நல்லா பண்ணுறாரு. அதை நான் பார்த்தேன். அதே மாதிரி அன்றைக்கி தேய்பிறை சஷ்டி அன்றைக்கி முருகரும் ஜாயின் ஆகிறார். அதனால் முருகரையும் ஒரு 11 முறை முருகரையும் கடுவெளி சித்தரையும் ஜாயின் பண்ணுவோம் சமயத்தில். ஓம் சரவண பவன் ஒரு 11 முறை சொல்லி கடுவெளி சித்தரை சொல்லுங்கள். கடுவெளி சித்தர் ஓ பெண்ணேன்னு போடுங்க. கடுவெளி சித்தரை பற்றி என்னெல்லாம் நான் சொன்ன மாதிரி எல்லோரும் எழுதுனாங்க. அது எழுதும்போது யாருக்கெல்லாம் அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரிலாம் அந்த மழை வந்ததும் சரி, அதை 369 முறை எழுதும்போது நிறைய பேருக்கு மழை வந்ததும் சரி, அந்த மாதிரி நிறைய கமெண்ட் செக்ஷனில் போய் நீங்கள் பார்க்கலாம். அது ஓ பெண்ணே கடுவெளி சித்தர்னு போடுங்க. அப்போ எல்லா கடுவெளி சித்தர் சம்மந்தமான வீடியோ நான் என்னென்ன போட்டுக்கணும் அதெல்லாம் பாருங்கள். அப்போ அவர் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு சித்தர்னு உங்களுக்கு தெரியும். அது ஆச்சுங்களா. இப்போ பொதுவாக பூராடம் நட்சத்திரனாலே இடி மின்னல் மழை அன்றைக்கி சும்மாவே ஒரு வெய்ய காலமாக இருந்தால் கூட ஒரு கோடை மழையானால் சில சமயத்தில் வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அநேக பூராடம் நட்சத்திர நாளில் போய் பார்த்தீங்களன்னா அன்றைக்கி இடிமின்னல் மழை பெய்யும். அது இல்லாமையும் அந்த பூராட நட்சத்திரத்துக்கு உரிய அந்த கடுவெளி சித்தருக்கே அவரை பற்றி நினைக்கும் போதே மழை, நீர்வாழ் விலங்குகள் இதுங்கெல்லாம் நம்ம கண்ணில் படுற மாதிரியோ அது தொடர்பு வர மாதிரியோ பால்கோவா இதுங்கெல்லாம் சம்மந்தப்படும் அப்படின்றதையும் சொல்கிறேன். சப்தக்கண்ணி அப்படின்னு நான் டைப் பண்ணுறேங்க. சப்தக்கண்ணி அப்படின்னு அந்த சப்தக்கண்ணி படத்தை போடுறேன். 8ஆம் தேதி போடுறேன். ஏன் போடுறேன்னா அன்றைக்கி வேறு எந்த நட்சத்திரமும் ஒன்றுமே இல்லை. நான் இப்போ லைனாக சொல்கிற மாதிரி விஷயம் இல்லை. இந்த வாரத்தில் போன வாரத்தில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா வியாழக்கிழமை முகூர்த்த நாளாக இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் ஸ்பெஷல் இல்லை. அன்றைக்கி எதனா நல்ல விஷயங்களை நடத்துறதுக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல காரியங்க சுபகாரியங்க ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதோ படிக்கிறதோ இல்லை எதனா ஒரு சப்மிட் பண்ணுறதோ எதானா ஒரு விஷயத்தை முதல்ல வீடு பற்றி பேச ஆரம்பிக்கிறதோ எதானா ஒரு நல்ல விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வச்சுக்கோன்னு போன வாரம் வியாழக்கிழமை சொன்னேன். அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை முகூர்த்த நாள் அது ஒன்று தானே இருக்குதுன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா உத்திராட நட்சத்திரம்னு இருந்தது. உத்திராட நட்சத்திரம் இருந்ததுனால நான் என்ன பிளான் பண்ணேன்னா, நான் சொன்னேன்ல கன்னி தெய்வத்துக்கு உரிய விஷயங்கள் அந்த கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் அந்த 3 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் உத்திராடங்கிறதுனால அன்றைக்கி நீங்கள் சப்த கன்னியை வணங்கிடுங்க. ஏன்னா அது வெள்ளிக்கிழமையாக இருக்குதுன்றதுனால சப்த கன்னிகள் கன்னி எல்லாம் ஒன்று தான். வெறும் கன்னி தெய்வமே இருக்கும் சில ஊரில். இப்போ மணப்பாக்கம் கன்னியம்மா அது மணப்பாக்கங்க இதில் கூட 7 கன்னிகள் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கன்னி தெய்வத்துக்கு வெறும் நீங்கள் அன்றைக்கி கும்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்னி அம்மான்னு எங்கன்னா பார்ப்பீங்க, கன்னின்ற மாதிரி எதனா பார்ப்பீங்க, இல்லைன்னா கன்னியாகுமரின்னாவது பார்ப்பீங்க. அதெல்லாம் கூட கணக்கில் எடுக்கணும். கன்னியாகுமரின்னாவது பார்ப்பீங்க. அந்த மாதிரி வேளாங்கண்ணின்னு பார்த்தா கூட அப்படி தான் கணக்கில் எடுக்கணுமே. அந்த மாதிரி சப்தக்கண்ணின்னு நான் டைப் பண்ணுற சப்தக்கண்ணியை போடலாம். அன்றைக்கி உத்திராட நட்சத்திரத்தை வச்சு அன்றைக்கி சப்தக்கண்ணின்னு போடலாம் அப்படின்னு நான் சப்தக்கண்ணி ஃபோட்டோவை வைக்கிறேங்க. 8ஆம் தேதிக்கு பெல் அடிச்சுது. என்னடா பெல் அடிச்சுதுன்னு போய் பார்த்தா எங்கள் வீடு பிரதர்ஸ், எங்கள் ஹஸ்பண்டும் கூட 2 பிரதர்ஸ் இருக்காங்க. அவங்க 3 பேருக்குமான இப்போ சமீபத்தில் புண்ணியம்ன்ற கிராமம், அது ஒரு ஆந்திரா பார்டரில் இருக்குது. நிறைய மலையும் ஆறுமா இருக்கிறோம். ஆத்தங்கரை ஓரத்தில் குந்தியம்மான்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த குந்தியம்மான்றது சுயம்பு வடிவில் இருப்பாங்க. மகாபாரத்தில் வந்த குந்தியம்மா தான், வேறு யாரோ இல்லை. அவங்கெல்லாம் அநேகமாக மகாபாரதம் அது எங்கேயோ நடந்துருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். குந்தியம்மா அவங்க. அந்த அம்மா இருக்கிற அந்த ஊர் அதுவும் எங்களுக்கு கிராம தேவதை மாதிரி எங்களுடைய இது மாதிரி தான். சில பேருக்கு அது குலதெய்வமாகவும் எங்களுக்கு அது அந்த ஊர் தான் பூர்வீகம், எங்கள் ஹஸ்பண்டோடைய பூர்வீகம்.
அந்த குந்தியம்மா கோயிலுக்கு பக்கத்துலேயே அவங்க வந்து இந்த சப்தகன்னிகளை இது பண்ணி கும்பாபிஷேகத்துக்கு எங்களை கூப்பிட்டாங்க. வேறு லாஸ்ட்டு இது ஏதோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நடந்தது, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி போகணுன்னு நான் ரொம்ப நினச்சேன், என்னால் போக முடியாமல் போச்சு. அந்த இதுவே கரெக்டாக நான் அந்த தம்ப்நெயிலில் வைக்கிறேன், அந்த சப்தகன்னியை படத்தை வைக்கிறேன், இது வச்சுக்கலாம் எதுவும் அப்படின்னு வைக்கிறேன். பெல் அடிக்குது. போய் பார்த்தா 3 இதுவும் 3 வீட்டுக்கும் சேர வேண்டியது. இங்கேயே அவங்க வீட்டு ஃபோன் பண்ணி பார்த்தா அவங்க ஏதோ வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கொடுத்துட்டு போனாங்க. கலசம், அந்த தேங்காய், அது உள்ள ஒரு பிரசாதம், அதுக்கப்புறம் குங்கும விபூதி, அதை காட்டுறேன் பாருங்கள் நாளைக்கு. அந்த சப்தகன்னி படம் போட்ட விபூதி இங்கே பாருங்கள். ஸ்ரீ மகாகணபதி ஸ்ரீ சப்தகன்னியர் திருக்கோயில் ஜீர்ணோத்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் கிராம மக்கள் புண்ணியம் கிராமம்னுக்குது பாருங்கள். இது வந்து அந்த பக்கம் இதெல்லாம் திருத்தணி நகரி அதெல்லாம் அந்த பக்கம் வரும். அங்கே பாருங்கள் சப்தகன்னி படம் போட்டு இதை நான் வைக்கிறேன் தம்ப்நெயிலில். அப்போ எனக்கு பெல் அடிக்குது. நான் எழுந்து போனால் 3 வீட்டுக்கும் இந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த கலசம் சொம்பு எல்லாம் அங்கே இதில் வச்சுருக்கேன். நாளைக்கு வரைக்கும் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு, மதுரை மீனாட்சியும் முருகரையும் ஒன்றா வச்சு கும்பிடுங்க, ஓம் சரவண பவ கோலம் போட்டு சுற்றி கிளி போட்டு வச்சுக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு கூட காமிச்சு பாருங்கள். அது நாளைக்கு வரைக்கும் தானே, சித்ரா பௌர்ணமி வரைக்கும் தானே சொன்னேன். நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் நான் பண்ணுவேனே. நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை பண்ணுறதுனால நிறைய ஆன்மீக விஷயங்களும் சரி, சூப்பரான விஷயங்களும் சரி எனக்கு கட்சியும் தான் இருக்குது. ஆனால் எனக்கு நிறைய உடம்புல ப்ராப்ளம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகிறதுக்கு எதுக்கு காரணம்னான்னு கேட்டால், அந்த இடத்துக்கு நான் போகணும், அங்கே ஒரு டாக்டரை நான் மீட் பண்ணணும். அந்த டாக்டருடைய பேருன்னா கர்ம தொடர்பு, எப்படி அந்த மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் மாதிரி அந்தந்த இடத்துக்கெல்லாம் நான் போயிட்டு வந்துடணும். பல நாளாக ஹாஸ்பிட்டலுக்கே போகாத ஆள்னாலே தொடர்ந்து என்னை ஹாஸ்பிட்டலுக்கு எங்கே அனுப்புதுன்னு கேட்டால், அது அடுத்தது ஏதாவது ஒரு வீடியோவில் காட்டுறேன். இங்கே இதுக்கிட்டேயும் போனேன், அங்கேயும் கிளி இருக்கும். கரெக்டாக கீழே போயிட்டு அந்த செக்ஷன் போக சொன்னாங்களா, அந்த இடத்துல கிளி இருக்கும். அது இன்றைக்கி நாங்கள் அதை வீடியோ எடுத்துக்கிட்டான்னு எடுத்துக்கினேன் நான் அதை உங்களுக்கு காட்டுறதுக்காக. அந்த இடத்துல போனால் கிளி இருக்கும், அது சுகபிரமர். மாடியில் என்ன போக சொன்னாங்கன்னா, மொத்தம் இது வரைக்கும் 5-6 சிட்டிங் போயிருப்பேன்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு சிட்டிங் நான் போகும்போதுமே அங்கே ஒரு முக்கியமாக கர்ம தொடர்பு இருந்தது எனக்கு. அந்த இடத்துல ஒரு மகாபாரத சீன் இருக்கும். அதனால் மாடிக்கு போனேன்னா மகாபாரத சீனு, கீழே வந்தேன்னா சுகபிரமர் இருப்பார். அந்த ஒரு கிளாஸ் பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்துல கிளி உட்காந்துன்னு பார்த்துட்டுருக்கோம் என்ன. அந்த மாதிரி அங்கே இருக்கும். அந்த மாதிரி கர்மத்தொடர்பு இது மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துக்கும் என்ன அமிச்சுது. இங்கெல்லாம் போடும்போது பில் அடிச்சிருக்கலாம், நான் இங்கெல்லாம் போடும்போது பில் அடிச்சிருக்கலாம், இங்கெல்லாம் போடும்போது பில் அடிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த சப்தகன்னியை நான் இங்கே வைக்கும்போது அந்த பில் அடிக்கணுமா? அதை விட என்ன வேணும்? இப்படி பிரபஞ்சம் எதிர்க்க ஒரு காளியோ ஒரு அம்மனோ நிற்காது. இப்படி தான் பிரபஞ்சம் பேசும். என் சேனலை தொடர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு அது புரியும். டெய்லியே நீங்கள் டெக்ஸ்ட்டில் ஏதாவது ஒன்று பண்ணும்போது, யாருக்கோ டிஜிட்டலாக ஒன்று பண்ணும்போதே அதை கவனிச்சிங்கன்னா உங்கள்கிட்ட பிரபஞ்சம் எப்படி பேசுதுன்னு புரியும். சப்தகன்னி படத்தை நாங்கள் வைக்கிறதுனா, பெல் அடிக்கிறதுனா, அவங்க கும்பாபிஷேகம் பண்ண இதுவை எடுத்துன்னு கரெக்டாக எனக்கு இந்த சப்தகன்னியினுடைய இந்த 3 பேருக்கு 3 வீட்டுக்கு பையும் எடுத்துன்னு அந்த இடத்துல பூஜை ரூமில் வச்சுட்டேன். அது உள்ள இதெல்லாம் அதையும் காட்டுறேன். அந்த சொம்பு, அந்த பிரசாதம், அது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் எங்கள் அம்மா ஊருக்கு என்னுடைய சிஸ்டர் பையனெல்லாம் கூட்டின்னு போனேன். போயிட்டு திரும்பி வரும்போது இந்த அழைப்பிதழ் பூஜை ரூமில் வச்சுருந்தாங்க. அப்போ நம்ம போயிட்டு வரும்போது வீட்டில் அந்த சப்தகன்னிகள் வந்துட்டாங்க, புண்ணியம் கிராமத்தில் இது சப்தகன்னிகளை வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பிதழ் பூஜை ரூமில் இருந்தது. அப்போவே அந்த அம்மா வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க, புண்ணியம் கிராமத்துலேருந்து வந்துட்டாங்கன்னு அந்த அழைப்பிதழ் கூட உங்களுக்கு நான் காட்டுறேன். அநேகமாக காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே. அதை வச்சு டெய்லி கும்பிட்டுருக்கேன். நான் அந்த இடத்துக்கு போகிறனோ இல்லையோ, அதை நான் இங்கே வச்சு டெய்லியே கும்பிட்டுட்ருக்கேன். இங்கே கரெக்டாக வருகின்ற இதில் இன்னொரு விஷயமும் அதில் இண்டிகேட் பண்ணும். வருகின்ற வெள்ளிக்கிழமை எனக்கு ஏதாவது ஒன்று இருக்கும். ஒவ்வொரு முறையும் காமிச்சிட்டே வருது. 4 மாதம் பொத்தோ 2 மாதம் பொத்தோ ஒரு முக்கியமான நாள் எனக்கு காட்டும். அதே மாதிரி நவம்பர் 23 இவரது சத்யசாய் பாபாவுடைய நாள் எனக்கு காமிச்சிட்டே இருந்தது கண்ணில். அப்புறம் தான் பார்த்தேன் அன்றைக்கி ஒரு கர்ம தொடர்பு விஷயம் இருக்குதுன்றத அன்றைக்கி நடந்த பின்னாடி புரிஞ்சுது. அதே மாதிரி சிவராத்திரி அன்றைக்கும் மகா சிவராத்திரின்னு எனக்கு ஒரு பர்டிகுலர் டேலேருந்து கண்ணில் காமிச்சிட்டே இருந்தது. அன்றைக்கி நான் கொஞ்சம் கூட எதிர்பாராத சில விஷயங்கள் நடந்தது. அதே மாதிரி தான் இப்போது இது சப்தகன்னி வெள்ளிக்கிழமை வச்சுட்டேன், இது வந்துச்சு, பெல் அடிச்சிச்சு. அது மட்டுமே அதில் மேட்ரு கிடையாது. அந்த வெள்ளிக்கிழமை எனக்கு ஏதோ இருக்குது செக்கு, எனக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவான விஷயமோ இல்லை கான்ட்ரவர்ஸான விஷயமோ, ஆக மொத்தத்தில் கர்ம தொடர்பு இருக்கிற விஷயமோ ஏதோ ஒன்று அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் எதிர்பார்க்கணும் இப்போத்துலேருந்தே. அந்த மேட்ரும் அதில் இருக்குது. சரிங்களா? சப்தகன்னியை அன்றைக்கி கும்பிடுங்க. ஏன்னா உத்திராடம் நட்சத்திரம். நீங்கள்
இந்த கன்னி தெய்வங்களை உத்திராடம் அன்னைக்கு மட்டும்தான் இல்லை, கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நாள்லேயுமே நீங்கள் கும்பிடலாம். அது இல்லாமல் வெள்ளிக்கிழமை கும்பிடலாம். அது இல்லாமல் ஆடி வெள்ளி தை வெள்ளியில் ஒரு சின்ன குட்டி பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வச்சு நீங்கள் வீட்டில் வச்சு தான் கும்பிடணுன்றதில்ல, அந்த ட்ரெஸ்ஸை வச்சு அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன பொண்ணுக்கு தரலாம். இது எல்லாமே அந்த கன்னி தெய்வ கான்செப்ட்டு உங்கள் தலைமுறைகளில் இருக்கிற கன்னி தெய்வங்களை போன இளம் வயதில் போன இவங்களை கன்னி தெய்வமாக மாற்றி எடுத்துன்னு வந்து உங்கள்கிட்ட சேர்க்கும். அது பெரிய அற்புதங்களை நடத்தும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். சிவன் விஷ்ணு சேர்ந்த மாதிரி நம்ம இதில் பார்க்கும்போது கேலண்டர் பார்க்கும்போதே தெரிஞ்சிடுது. அன்றைக்கி திருவோணம் நட்சத்திரம். திருவோணம்னாவே நிறைய பேர் ஒரு வாழை இலையில் அரிசி போட்டு அதில் பெருமாளுக்கு எதிராக விளக்கேற்றுவாங்க. அது அங்கே கோயிலில் போய் ஏற்றலாம், வீட்லேயும் ஏற்றலான்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி திருவோணம் விரதம்ன்றதுனால விஷ்ணுக்குரிய நாளாகவும் இருக்குது. அதே சமயத்தில் அன்றைக்கி நடராஜர் அபிஷேகம்ன்ற ஒரு விஷயமும் இருக்குது. அதனால் அன்றைக்கி மெயினாக நீங்கள் சிவன் அப்படின்னு பார்க்குறது, இன்றைக்கி சிவன் கும்பிட்டுடுங்க. திங்கக்கிழமை 4ஆம் தேதி திங்கக்கிழமை சிவன், ஓம் நம சிவாய. அன்றைக்கி பர்டிகுலராக நடராஜரே உங்கள் வீட்டில் குட்டியாக நடராஜர் சிலையே இருக்குதுன்னா, பித்தளை சிலை எதனா இருக்குதுன்னா, அந்த சிலைக்கே நீங்கள் கொஞ்சம் பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயே. அந்த அன்றைக்கி நடராஜரையும் சிவனையும் விஷ்ணுவும் சேர்ந்தா ஒரு பலன். எப்படி முருகரும் பெருமாளும் சேர்ந்தா ஒரு மேஜிக் நடக்குமோ, எப்படி ஏகாதசி நாளில் நான் வடபழனி போனனோ, அந்த மாதிரி அன்றைக்கி சனிக்கிழமை வந்து விஷ்ணு பெருமாள் சனிக்கிழமை அது ஒன்று. அது அன்றைக்கி திருவோண விரதம், அன்றைக்கி பெருமாளுக்குரியது. அன்றைக்கி சிவனுக்குரிய விஷயம். சிவனும் விஷ்ணுவும் ஜாயின் ஆனாங்கன்னா அதுவும் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். 2 பேரும் சேர்த்து கும்பிடணும், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சிவபஞ்சாட்சர சோத்தமும் சொல்லிடலாம். அவருக்கு மேலே ஒரு இப்போ இருந்து தானே அதே சில இருந்து தானே ஒரு பால் அபிஷேகம் பண்ணிடலாம். அன்றைக்கி விஷ்ணுக்குரிய திருவோண விரதமாக இருக்கிறதுனால அவருக்கும் நீங்கள் உங்களுடைய மெத்தட் எதுவோ உங்களுக்கு நிவேதனம் பண்ணி வச்சு பிடிக்குமா, இல்லை ஒருவும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லலாம் பிடிக்குமா, இல்லை தேங்காயில் தீபம் போகிறது அது பிடிக்குமா, அந்த விஷயத்தையும் சிவனுக்குரிய விஷயத்தையும் அவருக்குரிய விஷயத்தையும் அதுலேயும் அந்த சிவன்ன்றதை நடராஜ பெருமானாக பாவிக்கணும். அன்றைக்கி சிவன்ன்றதை அன்றைக்கி நடராஜ பெருமானாக பாவித்து தான் அதை பண்ணணும். அந்த 2 பேரும் சிவ விஷ்ணு கான்செப்டையும் அந்த நாள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால் 2ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் எப்படி உங்களை கூட கனெக்ட் பண்ணிக்கணுன்ற விஷயத்த, அது வந்து சும்மா ஏதோ ஒரு 10-50க்காக வந்து இன்றைக்கி அதை கும்பிட்ருங்க அதை அன்றைக்கி பண்ணுறங்கன்னு சொல்லாமல் சொல்லியிருக்கேன். என்ன அளவுக்கு நீங்களும் அதை டீப்பாக பண்ணும்போது தான் பல விஷயங்களை நீங்களே ஒரு ஞானி மாதிரி இருக்கலாம், நீங்களே உங்களுக்கு ஜோதிடராக இருக்கலாம், நீங்களே உங்களுக்கு சித்தராக இருக்கலாம், நீங்களே உங்கள் குடும்பத்தை தூக்கி வர்ற கன்னி தெய்வமாக இருக்கலாம். இப்படி எல்லாமே உங்களுக்குள்ளே அந்த ஆத்மாக்கள் வந்து செயல்பட ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் இந்த ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்த ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதோடு கூட ஒரு பூஜை பண்ணுறது இல்லாமல் நான் சொல்கிற விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணால் உங்கள் வீட்டுக்கு நீங்களே அந்த ஒரு ஜோதிடராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரபஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லி செய்ய வைக்கும். அதை ஒரு பெரிய தவறான பாதையிலிருந்து, இல்லை இந்த ரூட்டில் போய் இந்த வேலைக்கு போகலாமா, இல்லை இந்த இது சேரலாமான்னு நினைக்கும்போது அது உனக்கு என்றைக்குமே ஒத்து வராது, இதுக்கு போனால் தான் பெஸ்ட்டாக வரும்ன்றத அந்த பிரபஞ்சம் உங்கள் மூலமாக அதை செயல்படுத்த வைக்கும். அப்படியும் பிரபஞ்சத்து கூட அணுகணும், யூனிவர்ஸாக பார்க்கணும். சித்தர்களாக இருக்கட்டும், கடவுளாக இருக்கட்டும், யூனிவர்ஸாக பார்க்கணும். அது என்ன நம்மக்கிட்ட சொல்ல வருதுன்னு பார்க்கணும். அப்படின்றதெல்லாம் ஞாபகம் வச்சுன்னு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து நான் இன்றைக்கி வந்து அந்த 59 ருபீஸ் இதில் போடுவேன். ஆனாலும் இது நாளைக்கு தொடங்குதுன்னா அதுக்கு முன்னாடி இருந்தே எல்லாருக்குமே தெரியும். அதை கட்டுறவங்களுக்கு 3 நாள் முன்னாடி தெரியும், அவ்வளோதான். அதை நீங்கள் கட்டுங்க, கட்டலைன்னா கூட பரவாயில்ல. ஆனால் எனக்கு அந்த மெம்பர்ஷிப் விஷயத்தில் யாருக்கு நான் சொல்கிற விஷயங்களில் ரொம்ப நம்பிக்கையும், நம்ம வாழ்க்கையில் கூட இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குதோன்னு தோணுனா, இல்லை இந்த திருஷ்டி பொறாமை, தீய சக்தி, சாபம், பில்லி சூன்யம், தீய சக்திகள் இது மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய பெண்கள் நிறைய விதவிதமாக அவஸ்தைப்படுற விஷயங்கள் இருக்குது, ஆண்களும் அவஸ்தைப்படுற விஷயம் இருக்குது. ஆனால் என்ன மேட்ருன்னா, அந்த ஆணின் அம்மாவின் மீது ஏதோ ஒரு ஆத்மா போட்டி போட்டு கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆணும் அதில் அவஸ்தைப்படுறதா இருக்கும். ஆனால் அந்த ஆணுக்கு மெயினாக என்னன்னா, அந்த ஆணின் அம்மா வந்து ஏதோ ஒரு ஆத்மா கூட அஃபெக்ட் ஆகிருக்குதுன்றதுக்கு அந்த பெண்ணினுடைய பையனை அதை அஃபெக்ட் பண்ணும். அப்படி கனெக்ட் ஆகுன்றதுனால நீங்கள் வெறும் பெண்களுக்கு மட்டும்தான் என் சேனல்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா அந்த குறிவைக்கின்ற அந்த தீய சக்திகளை பெண்களையே அதிகமாக குறிவிக்குதுன்னு சொல்லலாம். பெண்களை குறிவிக்கிறதுன்றனாவே ஒரு பெண்ணை தான் அது அஃபெக்ட் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. அந்த பெண்ணின் கணவர், அந்த பெண்ணின் சகோதரர், அந்த பெண்ணின் மகன், அந்த பெண்ணின் பேரன், அந்த அப்படி கூட அது இழுக்கும். அவங்கள பழி வாங்கிறதுக்காக அவங்கள பழி வாங்குவது நம்மளுக்கு இல்லைப்பா, அது பொம்பளைங்களுக்கு மட்டும் தான் பொழுதுன்னு நினச்சிக்காதீங்க. அது அப்படி தான் கைவிக்கும். அதை பற்றி எல்லாம் தான் ரொம்ப டீப்பாக போகிறது தான் நான் அந்த மெம்பர்ஷிப்பில் வரும்ன்றதுக்கு தான் அதில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறது.
என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.